அப்புறம் 65 வயசுக்கு மேலே தான் நமக்கு தெரியுமே ஓல்டேஜ். இந்த ஓல்டேஜ் வந்து மிக முக்கியமான ஒரு வயது தான். இதில் என்னென்னா, இந்த ஓல்டேஜில் என்ன நடக்கும்னா, பழைய வி லாஸ்ட் எவ்ரிதிங், அதாவது வி கேனாட் மூவ் ஃபர்தர். கிட்டத்தட்ட டெத்து வந்து நெருங்கி வர ஒரு காலகட்டம். அவங்களுக்கு எது சந்தோஷமாக இருக்கும்? தான் வாழ்ந்த வாழ்க்கை, அதில் நடந்த சம்பவங்கள், தான் சரியான வயதில் சரியான கான்ட்ரிபியூஷன் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் செய்த அந்த செயல்பாடுகளையெல்லாம் அவர் நினச்சி அவர் சந்தோஷப்படுபவராக இருந்தால், அது மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் அவருக்குள்ளே இருந்துச்சுன்னா, ஒரு நபருக்குள்ளே அந்த ஓல்டேஜ் வந்து எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அப்போ அவர் இறந்தார்னு வச்சுங்க, என்ன ஊரில் சொல்லுவாங்க தெரியுங்களா? பெரிய சாவு, நல்லா வாழ்ந்து நல்லா அனுச்ச மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி யாராவது இப்போ இருக்கிறாங்களான்னு கேட்டு பாருங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? பழைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் இருக்குல்ல, இனிமையான சம்பவங்கள், அது எதுவுமே இல்லாத போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? விரக்தி அதிகமாக இருக்கும், டெஸ்பயராக இருப்பாங்க. அப்போ அவங்க ஈகோ ஹட் ஆகிட்டே இருக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கும் அவர் இருக்கிறத பிடிக்காது, அவருக்கும் இவன் எவனோ நம்மளை பார்க்க மாட்டாங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். இப்படி ஒரு மோசமான சூழலில் தான் நாம் என்ன பண்ணுறோம்? விவரமாக ஓல்டேஜ்னு ஒன்று ரெடி பண்ணி அங்கே அனுப்பிச்சி விட்டுறோம். விவரமாக இதுதான் நம்மளோட உண்மையான கடமை என்று நம்ம அனுப்பிச்சி விட்டுறோம். அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நமக்குன்னு ஒரு கம்யூனிட்டி ஹால் இருக்குது, கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது, ஓல்டேஜ் கேட்டட் கம்யூனிட்டி இருக்குது. இதில் நாம் வேறு வழி இல்லாமல் உட்காந்துருப்போம்னு சொல்லி அவங்களும் உட்காந்துருக்காங்க. இதுதான் அந்த ஓல்டேஜினுடைய நிலைமை. இந்த ஓல்டேஜில் வந்து சைக்கோ சோசியல் கிரைசிஸ் என்னென்னா, ஈகோ இன்டெகிரிட்டி வர்சஸ் டெஸ்பயர். ஈகோ இன்டெகிரிட்டின்னு என்னது? அகன் வந்து ஓர்மை அடைதல். அதை அடையாத போது அது விரக்தியாக இருக்கும். மெயின் கொஸ்டின் என்னென்னா, ஹேவ் ஐ லிவ்ட் எ ஃபுல் லைஃப்? நான் முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேனா? மிடில் அடல்ட்ஹுட்டில் என்னது? உண்மையான அர்த்தப்பாடான செயல்களை நான் செய்திருக்கிறேனா அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே முழுமையான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேனான்னு நினைப்பாங்க. சைக்கோ சோசியல் ஸ்ட்ரென்த் என்னன்னா விஸ்டம், ஞானம். ரைட்டுங்களா? இதோட வந்து இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட் முடியுது. ஹோமியோபதி என்ன பண்ணுதுன்னா, இந்த சைக்கோ சோசியல் டெவலப்மெண்ட்டை மியாஸ்மெட்டிக்காக புரிந்து கொள்ள முடியும், மியாஸ்மெட்டிக்காகவும் இதை புரிந்து கொள்ள முடியும்னு சொல்லுது. அந்த டீட்டெயில் இந்த புஸ்தகத்தில் இருக்குது. மகேஷ் காந்தியினுடைய எழுதின இந்த புஸ்தகத்தில் இருக்குது. கட்டாயமாக நீங்கள் எல்லாரும் படிக்கணும். இதையும் நான் சொல்லிட்டேன்னு வச்சுங்க, நீங்கள் இந்த புக்கை படிக்க மாட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒன்று சொல்லிடுறேன். இப்போ ஓல்டேஜ் எடுத்துக்கோமே. ஓல்டேஜில் நீங்கள் என்ன மியாசம் வரும் சொல்லுங்கள்? நீங்களே சொல்லிடுவீங்க, ஈஸியாக சொல்லிடுவீங்க. சிஃபிலிட்டிக் மியாசம். சிஃபிலிட்டிக் மியாசம்னா என்னது? டெஸ்பயர், டெத் இஸ் நியரிங், ஆல்மோஸ்ட் இறந்துருவோங்கிறது உறுதியாகி போயிடுச்சு. இட் இஸ் இன்னெவிட்டபிள்னு உறுதியாகி போயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன தோணும்? ஒரு வீட்டில் ஒரு வயதானவர் இருக்கிறாரு, அவருக்கு என்ன தோணும்? ஏன் சீக்கிரம் செத்து போகணும்னு தோணும்? நம்மளை பார்க்குறவங்க, நம்மளுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே செத்து தொலைய மாட்டானே.
இருந்தும் உயிரோட வாங்குறானே பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாருன்னு பாருங்க. அது என்னது? சிஃப்லெட்டிக் லாங்குவேஜ். அப்ப நம்மளை சுத்தி இருக்கவங்களாம் நம்மளை வார்த்தைகளால் கொல்லுகிறார்கள். அப்ப இவருக்கு எவ்வளவு கோபம் வரும்? இவங்க எல்லாத்தையும் வெட்டி போடுற, நானே இதே யூத்தா இருந்தா என்ன இருக்கும், அவ்வளவு பெரிய வெட்டி இருப்பேன் அப்படின்ற ஒரு கோபம் இருக்கும் இல்லையா? இங்க டிசையர் டு கில் இருக்கும். சுத்தி இருக்கவங்க நம்மளை கொலை செஞ்சிருவாங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கவும் தோணும். அப்படியான வாழ்க்கையில தான், சமூக வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வயதானவர்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி மியாஸ்மெட்டிக்காவும் புரிஞ்சுக்கலாம். இப்ப இதே சிறு வயதுல என்ன இருக்கும்? பார்க்கறதுக்கு ஆள் உண்டு. நம்ம ஒரு பயந்தோம்னா என்னவோ, அம்மாவை கட்டி பிடிச்சுக்குவோம். அக்யூட் மியாசம், ஸ்டமோனியம் போல. அங்க அம்மா கிளிங்கிங் டு மதரை பிடிச்சுக்குவோம் நம்ம, ரைட்டுங்களா? மதர் உதவியா இருப்பாங்க. அப்ப அங்க வந்து ஒரு ஹோப் இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஹோப்லெஸ். இந்த ஹோப்லெஸ்ங்கிறது என்ன ஸ்டேட்? சிஃபிலிட்டிக் ஸ்டேட். சரிதானா? அதுதான் மயாசத்தில் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஒரு பக்கம் ஹோப், இன்னொரு பக்கம் ஹோப்லெஸ். அப்ப மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அந்த வயதுல பார்ப்பதற்கு ஆள் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட வாழ்றோம் இல்லையா? ட்ரஸ்ட். இங்க ட்ரஸ்ட் இல்ல, இங்க ட்ரஸ்ட்லெஸ்னஸ். அதனால பிறக்கும் போது நாம நம்பிக்கையோட பிறக்கிறோம், சாகும்போது நம்பிக்கையின்மையோடு சாகிறோம். இந்த வாழ்க்கை முறையை நீங்க பாருங்க, எவ்வளவு ஒரு சோகமான துன்பவியல் சம்பவமா இருக்கா? இது நாளைக்கு நமக்கும் வரப்போகுது. அப்ப ஒவ்வொரு மலேரியல் மியாசம்னா என்ன ஏஜ் ரெப்ரசன்ட் பண்றது? ரிங்வார்ம் மியாசம்னா என்ன ஏஜ் ரெப்ரசன்ட் பண்றது? டைஃபாய்டு மியாசம்னா என்ன ஏஜ் ரெப்ரசன்ட் பண்றது? எல்லாமே இந்த புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க கட்டாயமா பார்க்கணும். அது மட்டுமல்ல, இந்த டெவலப்மெண்ட் ஏஜ் இருக்கு இல்லையா, அதுக்கும் ஸ்பிரிச்சுவல் லெசனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது நமக்கு ஆறுதலாக இருக்கு. அதுவும் இந்த புத்தகத்தில் டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கு. அந்த சாப்டரை சேர்த்து படிங்க. அதை ஒன்றே ஒன்று இங்கே சொல்லிடலான் இருக்கேன். வயதான காலத்தில் உங்களுக்கு முதல் உடம்புல என்ன தோணும்? கண் பார்வைகள்லாம் மங்க ஆரம்பிச்சிடும், செயல்பாடுகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும், பல்லுலாம் விழுக ஆரம்பிச்சிடும், டைஜஷன்லாம் வீக்காக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நடக்குது இல்லையா? இது எதுக்காக நடக்குது? காட்டிக்கிறது. அதோட நம்ம நின்றக்கூடாது. அது என்ன உணர்த்துதுன்னா, இதோட இந்த புற உலகத்தை துண்டித்துக்கொள்ளுன்னு ஒரு சைனை காட்டுது. இதோட புற உலகத்தை நீ துண்டித்துக்கொள், நீ வாழ்ந்த வாழ்க்கை போதுமானது, இனி உள்ளுக்கு ஒரு குரல் கேட்குது உனக்குள்ள, அதை நோக்கி பயணி அப்படின்ற அறிவுறுத்துதல் நடத்துது. அதான் ஓல்டேஜுக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அந்த இடத்துல இல்லை, நான் புறத்தில் நான் இப்படி இருக்க சொல்லுவேன், நான் அப்படி இருக்க சொல்லுவேன், என்னை இப்படி பார்க்க சொல்லுவேன், நான் இப்படி இருக்க சொல்லுவேன், என் பல்லு வந்து கட்டுவேன், நான் வந்து கண்ணுக்கு அரவிந்துக்கு போவேன், அப்படி போவேன், இப்படி போவேன், எல்லாத்தையும் சரி பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் போராட 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 பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கும். இது எல்லாமே என்னென்னா இன்னர் கால். நீங்கள் எங்கே போகணுங்கிற டைரக்ஷனை இந்த உடம்பே காட்டுது. ஏன்னா உடம்புங்கிறது என்னது? இட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் இண்டஸ்ட்ரி coupled with intelligence. அதே காட்டுது நீ எப்படி போகணும்னு சொல்லுது. நீ உள்முகமாக நீ பயணிச்சு சேர வேண்டிய இடத்தில் சேரு. இவ்வளவு நாள் அதை பார்க்காத இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்தை போவதற்கான இடத்தை காட்டுது. நீ இது வரைக்கும் ஞான வாழ்க்கையே வாழல, இனி சாகும் போதாவது வாழ்ந்து தொலை அப்படிங்கிறத காட்டுது. அதை புரிந்து கொண்டு நம்ம வாழ்ந்தா சிறப்பாக வாழலாம். அதனால தான் ஓல்டேஜுங்கிறதே என்னென்னா ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜில் த ஆர்ட் ஆஃப் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறான்.
அட்டாச்மெண்ட் என்னது? சேர்ந்திருத்தல். டிட்டாச்மெண்ட் என்ன? பிரிந்திருத்தல். ஆர்ட் ஆஃப் டிட்டாச்மெண்ட், ஆர்ட் ஆஃப் டையிங், ஆர்ட் ஆஃப் லிவிங் அல்ல. அதை ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்லி தருது. இப்படி வாழ்ந்தா அந்த வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கையாக இருக்கும். அந்த மரண நேரத்தில் நீ சந்தோஷமாக வாழ முடியும். உன்னை புரிந்து கொண்டு நீ எதற்காக வந்தையோ அந்த இடத்தை மரண தருவாயலாக அடைந்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் அந்த ஸ்பிரிச்சுவல் லெசனையும் நாம் சேர்த்து படித்து கொள்வது நல்லது என்று நினச்சி இதோட முடிச்சுக்கிறேன்.